Hey guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது லவ் சி எபிசோட் 4 தான். எபிசோட் 4 பார்க்கிறதுக்கு முன்னாடி எபிசோட் 3 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? முட் அவனோட சின்ன வயசுல நடந்த எல்லா கதையும் சொன்னதுக்கு அப்புறமா ரக் சடனா அவனை சமாதானப்படுத்துறதுக்கு கிஸ் பண்ணதோட இனிமே ஒரு பெரிய தரமான சம்பவமே நடந்து முடிஞ்சிருக்கும். நான் போக போறேன்னு சொன்னதோட இனிமே முட்க்கு ஒரு மாதிரியா இருக்கும். எனக்காக இங்கவே இருன்னு சொல்லிட்டு கெஞ்சிருப்பான். ரக்கு அதுக்கு ஓகே சொல்ல, இதுக்கு மேல என்னால முடியாது மிஸ்டர் ரக், நீங்க வரலன்னா நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு கைமுக் சொன்னதோடமே வேற வழியே இல்லாம போறதுக்கு ஓகே பண்ணிருப்பான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே முட்டை தான் காட்டுறாங்க. முட் உனக்கு தெரியுமாடா, உன்னோட ஹேண்ட்ஸமான கஸ்டமர் லாஸ்ட் நைட்ல தான் போகிறதுக்காக டிக்கெட்டை புக் பண்ணிருக்காரு. அவரு போயிட்டாருன்னா என்ன பண்றது? இந்த ஹைலாண்ட்ல இருக்கிற பொண்ணுங்களோட மனசெல்லாம் அவரு கூடயே போயிடும். இத நினைச்சாதான் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஓவரா பேசாம வேலையே செய்யடான்னு சொல்லிட்டு இருக்கான் முட். நான் கேள்வி கேட்டது ஒரு தப்பான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஆன்சர் பண்றது ஒரு தப்பா? போடா, கஸ்டமர் வந்திருக்காங்க, போய் வேலையை பாருடான்னு சொல்லிட்டுறான் முட். 1000 சோகம் உள்ளுக்குள்ள இருந்தாலுமே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறான் பாருங்க. அதுக்காகவே இவனுக்கு அவார்ட் கூப்பிட்டு கொடுக்கணும். இன்னொரு பக்கம் ரக்க காட்டினா பைப்புல பயங்கர வேகமா அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டே இருக்கும் போது மனசுக்குள்ள 1000 என்ன ஓடுது. சந்திப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். இதுக்கு மேல யாரால என்ன பண்ண முடியும்? லைஃப்ன்ற பயணத்துல அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா இறங்கி போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு பைபிள் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு முட்கிட்ட வந்தா. நம்ம போலாமான்னு சொல்லிட்டு ரக்கிட்ட இருந்து அவனோட சூட் கேஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். ரக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. குற்றமுள்ள நெஞ்சி குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல கில்ட்டியா ஃபீல் பண்றான்பா. கூட சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் முட். ஆமா, இது என்னதுன்ற கேக்க, உன்னோட சூட் கேஸ் கேட்டது ஒரு தப்பா, எதுக்காக இந்த மாதிரி கேள்விய கேட்டுட்டு இருக்கன்னு முட் கேக்க. நான் உன்கிட்ட அது ஒண்ணும் கேட்கல, நான் இதை மீன் பண்ணி தான் சொன்னேன். உன்கிட்ட சொந்தமா கார் இருக்குதுன்னு நீ ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் உன்கிட்ட எப்ப அந்த மாதிரி சொன்னேன்? நீனும் என்கிட்ட கேட்கவே இல்லையேன்னு முட் கேட்க. எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ எப்ப பாரு என்ன பிக்கப் பண்ணும் போதெல்லாம் மோட்டார் சைக்கிள்ல தானே பிக்கப் பண்ண, இந்த ட்ரை சைக்கிள்ல பிக்கப் பண்ணிருந்தா நீ குறைஞ்சா போயிருப்ப, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற கேட்க. எப்பயாச்சும் டவுனுக்கு போகும்போது மட்டும்தான் நான் இது பண்ணுவேன், உனக்கு போட்டுக்கு டைம் ஆகலையா, வா போலான்னு சொல்லிட்டு இருக்கான். ரக்குக்கு முட் பண்றதெல்லாம் பாக்க பயங்கரமா கோபம் வந்துருது. கோவத்தெல்லாம் அங்க இருக்கிற பிக்கப்ப புடிச்சு அடிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, கோவப்படாத, அமைதியே இரு. நீ போறதுக்கு முன்னாடி அப்செட் ஆகாம இருக்கிறதுக்கு குட் பை கூட சொல்ல தேவையில்ல, நீ அதை தானே மீன் பண்ணன்னு முட் கேட்க. ரக்கிட்ட இருந்து சின்ன வார்த்தை கூட வரல. அமைதியா அவன் பாட்டுக்கு போய் பிக்கப்ல உட்காந்துக்கிறான். அவ்வளவு தூரம் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி போறாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேருமே பேசிக்கல. பயங்கர சைலண்டா தான் போயிட்டு இருக்காங்க. வரவேண்டிய பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா முட் அவனோட வேலையை செஞ்சுட்டு இருக்க. என்னோட ப்ராமிஸை என்னால காப்பாத்த முடியல, ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியுது. உங்களோட அசிஸ்டன்ட் கத்துனது எனக்கே நல்லா காது கேட்டுச்சு. சார்ட் அவுட் பண்ண வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ அங்க போ, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்னோட வார்த்தையை நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது, நான் கூட இதே மாதிரி நிலைமையில நிறைய டைம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு முட் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ரக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மறுபடியும் கைமுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். நான் இங்க தங்க போற டேட்டை மறுபடியும் மாத்த போறேன், இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்லன்னா அதுக்கான அர்த்தம் இல்லதான், ஒழுங்கா நீங்க இன்னைக்கு வந்தே ஆகணும், இல்லன்னா நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ ஏதோ சொல்ல வர, உங்க கால்ல கூட விழுறேன், தயவு செய்து வந்துருங்க, இதுக்கு மேல என்னால சுத்தமா முடியாது. தாய்லாந்துல இருக்கிற மீட்டிங்க நீங்க கன்ஃபார்மா அட்டென்ட் பண்ணி ஆகணும். பிரான்ஸ் ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் காப்பிரைட் விஷயமா பேச வராங்க. வியட்நாமிஸ்ல இன்டர்நெட்ல நிறைய நம்மளுக்கு வேலை இருக்குது, தயவு செய்து வந்துருங்கன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரியை விட மோசமா கெஞ்சிட்டு இருக்கா கைமுக். நீ என்ன ஆள்றியான்ற கேட்க. நீங்க வரமாட்டேன்னு மட்டும் சொல்லி பாருங்க, கண்டிப்பா நான் அதையும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கா. தயவு செய்து அதை பண்ணாத, நான் பேக் பண்ணிட்டு இன்னைக்கே வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல நீங்க தான் பெஸ்ட் ரக், நீங்க எப்ப வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பிக்கப் பண்றேன்னு கைமுக் பேசிட்டே இருக்கும்போது காலை கட் பண்ணிடுறான். நீ ஏதாச்சும் மறந்துட்டியான்னு முட் கேட்க. ட்ரக் சடனா உன்னோட போனை எடுத்து பே பண்ணிட்டு இருக்கான். சடனா முட்க்கு மெசேஜ் வந்ததுமே எடுத்து பார்த்தா 50,000 பாத் ரிசீவ் ஆயிருக்குது. உன்னோட சர்வீஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னோட சர்வீஸ் உங்களுக்கு எப்பவுமே உண்டு, நீங்க மறுபடியும் வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு முட் சொல்ல, நான் இந்த ஐலாண்டுக்கு நான் மறுபடியும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே அனுப்புனாங்க, கண்டிப்பா அடுத்த டைம் அந்த மாதிரி இருக்காது. தயவு செய்து உன்னோட ஃபேஸையும் கழுத்தையும் அப்படி வைக்காத, உனக்கு பயங்கரமா வலிக்கும். எனக்கு உன்னை நினைச்சா கவலையே இருக்குதுன்னு முட் சொல்ல, என்னை பத்தி கவலைப்படாத, உன்னை பத்தி கவலைப்படுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டா சாப்பிட்டு, இல்லன்னா கேஸ்ட்ரிக் வந்துரும் சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன டாக்டரை அட்வைஸ் பண்றன்ற கேட்க. அதிக நேரம் தூங்காம இருக்காத, கரெக்டான டைமுக்கு தூங்க, இல்லன்னா உனக்கு வயசாயிடும், உன்னோட ரைட்டிங் ஸ்கில் எல்லாம் போயிடும் சொல்லிட்டு இருக்கா முட். பண்ணாட எரும மாடு, வாயில நல்ல வார்த்தையே வராதான்னு கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் தான், உன்னோட சூட் கேஸ் எல்லாம் கொடு, நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு முட் அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். அங்கவே நின்னுட்டே இருக்கேன், நீ கிளம்ப போறது கிடையாதான்னு சொன்னதோட
உடனே ரக் அங்கிருந்து கிளம்ப போனா முடி என்ன பண்றான்னா அவனை இழுத்து பிடிச்சிக்கிட்டு, ரக் நீ கண்டிப்பா என்ன லவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு புரியாத லாங்குவேஜ்ல சொல்லிட்டு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்ததை நான் மறக்கவே மாட்டேன், உன்னை நீ நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு முட்டங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். ரக்கோட மனசுக்குள்ள 1000 எண்ணம் தோண ஆரம்பிக்குது. சொல்ல போனா அவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து அவங்க ஒன்னா இருந்தது வரைக்குமே ஒண்ணு கூட மறக்காம எல்லாமே அவனோட கண்ணு முன்னாடி பிளாஷ் மாதிரி வந்து போகுது. உன்னோட பேரும் என்னோட பேரும் சேர்த்தா நீ கட்டாயமா என்ன லவ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னது மட்டும்தான் ரக்கோட மைண்ட்ல அது மட்டும் தான் ஓடிட்டே இருக்குது. சடனா என்ன நினைச்சான்னு கூட தெரியல, பயங்கர வேகமா ஓடி வந்து முட்டோட சட்டை பிடிச்சி எவ்வளோன்னு கேட்டுட்டு இருக்காரு. சாரி எனக்கு புரியலன்னு முட் கேட்க, உன்னோட வேலையை தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்பவும் போலதான் டைவிங்க்கு அதே ரேட்டு தான் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ நான் அதை கேட்கவே இல்ல, நான் உனக்கு எவ்வளவு பே பண்ணா நீ என் கூட பேங்காக்கு வருவ, நான் அதை பத்தி தான் கேக்குறேன்ற கேட்க, நீ நிஜமா தான் கேக்குறியான்னு முட் கேட்க, நான் ப்ராமிஸா தான் கேக்குறேன், உன்னோட பிரைஸ பத்தி சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் முட் சொல்ல, எனக்கு அது வாங்குறதுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு சொல்லிட்டு முட் சிரிக்கிறான் பாருங்க. இதுல விழாத ஆளே இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் இதே மாதிரி சிரிக்கிறத பார்க்க கண்ணே நம்மளால வேற எங்கேயும் பார்க்கவே முடியலீங்க. இவ்வளவு கியூட்டா இருந்தா வேற எங்க பார்க்க தோணும் நீங்களே சொல்லுங்க. தாய்லாந்துல இந்த மாதிரி ஐலாண்ட் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும் போல. ஒவ்வொரு இடமும் டைரக்டர் வேற லெவல்ல காட்டியிருக்காரு. பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால இந்த இடத்துக்கு போக முடியுதோ இல்லையோ இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டா தான் உண்டு. யாருக்கெல்லாம் தாய்லாந்து போகணும்னு சொல்லிட்டு ட்ரீம்ல இருக்குதோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஆளுங்கெல்லாம் நானும் ஒருத்தி, எனக்கும் அந்த ட்ரீம் இருக்குது. ஒரு வழியா அடிச்சு புடிச்சு முட்டை சமாதானப்படுத்தி கரெக்டா இந்த ரக்பையும் கூட்டிட்டே வந்துட்டான். நிஜமாவே சொல்றேங்க, லவ் என்னென்ன பண்ணுது பாத்தீங்களா. இவங்களை பிக்கப் பண்றதுக்காக தான் கைமுக் கார் எடுத்துட்டு வந்து ஏர்போர்ட்ல நின்னுட்டு எப்பயும் போலதான் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கா. ரக் நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா கைமுக். இங்க பாரு கைமுக், இவன் பேரு முட், இவனை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இவனுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நீ தான் பண்ணணும்னு சொன்னதோடனுமே முடி எப்பயும் போல கேஷுவலா கை காட்ட கைமுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பேனு பாத்துட்டு இருக்கா. ஆனா என்ன பண்றது, ரக் சொல்லிட்டா அவளால மீற முடியாது இல்ல. 3 பேருமே கார்ல வரும்போது கூட எதுவுமே பேசிக்கல. ரக்கோட வீடு வந்ததுக்கு அப்புறமா சூட்கேஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனா முட்டை அதையும் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இங்க நடக்கிற எதுவுமே அவளுக்கு சுத்தமா புரியவே இல்ல. திருன்னு முழிச்சுக்கிட்டு இவங்களுக்கு பின்னாடிதான் நடந்து வந்துட்டு இருக்கா. ரக் உன்னோட ரூம் எந்த ஃப்ளோர்ல இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கா. முட் 3rd ஃப்ளோர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். முட் சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு கிளம்ப போகும்போது கரெக்டா கைமுக் வந்துடுறா. அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கைமுக் கேட்க, பெட்டுக்கு தூங்க தான் போக போறேன், ரக்கும் டயர்டா தான் இருக்கான், அதனால அவனும் தூங்க போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அவரு டயர்டா இருந்தா அவர் போய் தூங்கட்டும், நீ எதுக்காக அவரை ஃபாலோ பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கா கைமுக். ஆமா நானும் அவர் கூட தான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா முட். அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. முட் போலான்னு சொல்லிட்டு சூட்கேஸ எடுத்துக்கிட்டு போனா நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அணை கட்டிட்டு இருக்கா. நான் உன்னை உள்ள விடவே மாட்டேன், என்னால உன்னை நம்பவே முடியலன்னு கைமுக் சொல்ல, முக் அவனை விடு, அவன் போகட்டும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதோடனே கைமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்னோட ரூம்க்கு அவன் வரலனாலும் எப்படி பார்த்தாலும் என்னோட ரூம்க்கு தான் அவன் வரப்போறான், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற கேட்க, அது வந்து நீ ஏதோ சொல்ல வரா. ஆனா என்ன பண்றது, அவ சொல்ல வரதுக்கு முன்னாடியே ரெக்கே பேச ஆரம்பிச்சிடுறான். ஒருவேளை என்னோட ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் செக்ஸ் எடுத்துக்கிட்டா என்ன, சும்மா நோண்டி கேட்கவே கூடாது, அதுக்கான வருத்தம் அவனுக்கு இருக்குது. அதுவும் இல்லாம நான் காசு கொடுத்துதான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரக் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. நீ என்ன அவனோட ரூம்குள்ள விடலனா கூட ஓகே, நான் எதுக்காக வந்தனோ அதை இங்கவே பண்ண ஆரம்பிச்சிடுறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீ கண்ணால பார்த்தாதான் என்னோட வருத்தம் என்னன்னு தெரியும், ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கா. முட் உனக்கு என்ன பைத்தியமான்னு கைமுக் கேட்க, முட் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாலுமே இந்த கைமுக் வழி விடுற மாதிரியே தெரியல, எதுக்காக முக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஓவர் டைம் ஆச்சு வீட்டுக்கு போக வேணாமான்னு சொல்லிட்டு ரக் என்ன பண்றான்னா கைமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவளும் ஏதேதோ சொல்ல ட்ரை பண்றான். ஆனா என்ன பண்றது, ரக் கேக்குற மாதிரியே தெரியல. ஒருவேளை நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா ரக்னு ஏதோ இழுத்துட்டே இருக்கா. அதெல்லாம் முக் நீ சொல்லவே கூடாது, தயவு செய்து இங்க இருந்து போ, ஓவர் டைம் ஆயிடுச்சு, இங்க பாரு, நீ மட்டும் இங்க இருந்து போகலன்னா என்னால மீட்டிங்க்கு கரெக்டா வரவே முடியாதுன்ற சொல்ல, ஐயோ நீங்க அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பா நீங்க அட்டென்ட் பண்ணியே ஆகணும்னு கைமுக் சொல்ல, நீ சீக்கிரமா இங்க இருந்து போனதானே நான் சீக்கிரமா தூங்க போவேன், இல்லனா நான் லேட்டா இல்லவன் மீட்டிங் என்னால அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், ஆனா நீ ஏதோ சொல்ல வர, ஆனாலும் எதுவுமே கிடையாது, வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு வெளியவே கூட்டிட்டு வந்துட்டான். ரக் நான் பேசுறது முடிக்கவே இல்ல, நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ண கூடாது, நீங்க மறுபடியும் திங்க் பண்ணி பாருங்க.
2 வாரம் தான் அவனை உங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு இந்த மாதிரி வீட்டுக்கா கூட்டிட்டு வர்றது நம்மளால யாரும் இந்த மாதிரி நம்ப முடியாது. இது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டா இல்ல எடுத்துட்டு வந்துட்டா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா கைமுக். நீ STD பத்தி தானே பேசிட்டு இருக்க, கவலைப்படாத, நாளைக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பாத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். முக்கால இப்ப வரைக்குமே ரக் சொல்றதை ஏத்துக்கவே முடியல, அவனை விட்டு போகவே மாட்டேங்கிறா. ஐயோ முக், எனக்கு காதெல்லாம் வலிக்குது, விட்டா ரத்தமே வந்துரும் போல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, எனக்கு கண்ணு வலிக்குது, நான் தூங்க போறேன், ஒழுங்கா நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நாம தான் இன்னும் பேசியே முடிக்கலையேன்னு முக் கேட்க, நாளைக்கு அவனை டெஸ்ட் பண்றதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால முடியாது, நான் ஏன் கூட்டிட்டு போகணும்னு கேட்டுட்டு இருக்கா கைமுக். நான் யாருன்ற கேட்க, நீங்க என்னோட பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா இது என்னோட ஆர்டர், நாளைக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு ரக் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். பைபிள்ல கைமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நான் என்ன பண்றது, திங்க் பண்ணிடின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்காளே தவிர ஒரு யோசனை கூட வர மாட்டேங்குது. ரக் அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கும் போது ரக் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன என்னோட ரூம்குள்ள உன்னை சாதாரணமா விட்டுருவேன்னு நீ நினைச்சா என்ன? கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வீட்டுல உனக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்க இருந்துக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உனக்கு கவுச்சில தூங்கினாலும் ஓகே தான், பாத்ரூம்ல தூங்கினா கூட ஓகே தான், ஆனா என்னோட ரூம்குள்ள நீ என்டர் ஆகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பிடுறான். ரக் பண்றதெல்லாம் பார்க்க முட்டுக்கு அவனால சிரிப்பை தாங்கவே முடியல. இப்படி எல்லாம் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வராது? சீரியஸா வச்சிருக்கானா ஃபேஸ, யாராச்சும் பார்த்தா கூட நம்பிடுவாங்க. ரக் பண்றது அவ்வளோ காமெடியா இருக்குது. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. முடி என்ன பண்றான்னா ரக்க பாக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ரூம் முன்னாடி போய் நிக்கிறான். சடனா என்ன நினைச்சான்னு கூட தெரியல, அமைதியா கிச்சனுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற கப்போர்ட்ல ஒண்ணு கூட இல்ல, சுத்தமா எம்டியா இருக்குது. ஒரு மனுஷன் இந்த வீட்டுல இருக்கான்னு சொன்னா சத்தியமா டவுட் தான், அந்த அளவுக்கு எம்டியா இருக்குது. ஒரு வழியா காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை தான் போட்டு குடிச்சிட்டே இருக்கும் போது கரெக்டா பாம் கிட்ட இருந்து போன் வந்துருது. முடி எங்கடா போயிட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, எங்க இருக்குன்னு மட்டும் நீ சொல்லுடான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் பேங்காக் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அட பாவி, இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை பத்தி என்னென்னமா காசி பேசுறாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ரக்கோட போட்ல ஏறி ஜம்ப் பண்ணி போயிட்டியா என்ன? ஏன்டா இந்த மாதிரி பண்ண? போனதும் போன தப்பு கிடையாது, ஆனா ரெசார்ட்ல இருக்கிற கஸ்டமர் எல்லாரும் என்னோட வீட்டுக்கு வந்து என்ன கொலையா கொள்றாங்கடா. நீ அந்த அளவுக்கு வருத்தம் இல்லைன்னு சொன்னா கூட எவனும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. போனதும் போனேன், என்னையும் உன் கூட கூட்டிட்டு போக கூடாதா? எனக்கும் பேங்காக்க பாக்கணும்னு ஆசையே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னாலாம் கூட்டிட்டு வர முடியாது, நீ வரணும்னு நினைச்சா தனியா தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். முட், நீ மறுபடியும் எப்ப வர போறேன்னு பாம் கேட்க, நான் இன்னும் அதை பத்தி முடிவு பண்ணலன்னு முட் சொல்ல, டி நீ நிஜமாவே மூளையோட தான் பேசுறியான்னு கேட்டுட்டு இருக்கான். என்னோட மூளெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது, எதுக்கடா இந்த மாதிரி காலையிலே போன் பண்ணி கழுத்தா இருக்கிற? என்னோட பிளேஸுக்கு போ, எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் போடுறேன், அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி என்னோட அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ தான் ஃபேன்சியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கே, இப்பவும் எதுக்காக திங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்க? கடுப்பேத்தமா போன வைடான்னு சொல்லிட்டு இருக்கான். காசு கொடுக்குறேன் ஓகேவான்னு முட் சொல்ல, இப்படி தான் இருக்கணும் முட், நீ தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் தெரியுமா? சரி ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பாம் சொல்ல, என்னோட பிளேஸுக்கு போனதுக்கு அப்புறமா நீ எனக்கு சொல்லு, நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. முட், டே நீ பைத்தியம் கூட கிடையாது, எதுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக போறேன்னு பாம் கேட்க, எனக்கு பைத்தியெல்லாம் கிடையாது, நான் கம்ப்ளீட்டா நார்மலா தான் இருக்கேன். வீட்டுல ஒரு எலி தொல்லை தாங்க முடியல, அதனாலதான் சரி ஓகே காலை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சினாரியோவை ரசிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னொரு பக்கம் முட்டை காட்டினா பைபிள பயங்கரமா ரெடியாகி வந்து நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு டோர் முன்னாடி நின்னுக்கிட்டு மந்திரம் படிச்சிட்டு இருக்கா. ஒரு வழியா மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு காலிங் பெல்ல பிரஸ் பண்ணா ஓபன் பண்ணது முட்தான். கவலைப்படாத, ரக்க நான் அதிகமா கத்த வைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். தயவு செய்து அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாத. ரக் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்ணா முட் வழிய விட மாட்டேங்கிறான். ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி ரக்கோட ரூம்கே போயிடுறா. 2 பேருமே ஆபீஸ்க்கு வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கைமுக்கு அந்த டாபிக்கை விடுற மாதிரியே தெரியல. ரக் மறுபடியும் நீங்க இத பத்தி யோசிச்சு பார்த்தே ஆகணும். ஒருவேளை கார்னர் மாதிரி கூட நீங்க நினைக்கலாம், ஆனா என்ன பண்றது, அவரு கூட பே பண்ணிட்டு தான் செக்ஸ் வச்சுப்பாரு. ஆனா இப்ப பாருங்க, அவரும் இப்ப ரிலேஷன்ஷிப் குள்ள வந்துட்டாரு. ஆனா உங்களோட விஷயத்துல இது அக்கேஷனலா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வேற அவனை சவுத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவனை சீக்கிரமா நம்மளால நம்ப முடியாது. எக்கு தப்பா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, பிளீஸ் ரக் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. கார்னர் தான் அவனுக்காக எல்லாத்தையுமே பே பண்ணிருக்கான், இப்பயாச்சும் நம்புறியான்ற கேட்க, அந்த மாதிரி ஆளுங்கள்ல அவனும் ஒருத்தனான்னு கேட்டுட்டு இருக்கா கைமுக். அவன் அந்த மாதிரி கிடையாது, என்னோட மைண்ட நான் கஷ்டப்பட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட டிசிஷன் தப்பா இருக்கும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கான். அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கைமுக் கேட்க, ரக் என்ன பண்றான்னா கைமுக்கு வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அதுல இருந்தே முக்குக்கு புரிஞ்சு போயிடுது. ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு 2 பேருமே ரக்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப கூட ஆபீஸோட ஒர்க்க தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிடறதுக்காக முட் தான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கான். என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் டேபிள் மேல இருக்குதுன்னு முட் சொல்ல, கைமுக் நீனே பாரு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு ரக் அந்த ரிப்போர்ட்டை காட்டிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் கிளீனா
கிளீனா தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட காண்டம் பாக்கெட் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா முட். ஐயோ கைமுக், காது கொடுத்ததுக்காக இந்த கடவுளை கண்டிப்பா திட்டி ஆகணும். எதுக்காக தான் இதெல்லாம் என்ன கேட்க வைக்கிறியோன்னு சொல்லிட்டு பைபிள காது மூடிக்கிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்குது. நம்ம டிஃப்ரெண்டா பார்பேரியன் டைப் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுவோமான்னு கேட்டுட்டு இருக்கா முட். இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் பப்ளிக்ல பேசவே கூடாது, அதுவும் சபார்டினேட் முன்னாடி பேசவே கூடாது. யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா ரக்? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட வாழவே முடியாது. எதுக்காக நீங்க உங்களோட டிசிஷனை பத்தி மறுபடியும் திங்க் பண்ணி பார்க்க கூடாது? இவனை நம்மளால நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா கைமு. நான் ரக் கூட தான் பேசுறேன், உன் கூட பேசலன்னு முட் சொல்ல. சரி ஓகே, அடுத்த டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. கைமுக், இதெல்லாம் உன்னோட காதுல கேட்காத மாதிரி இருந்து கோடி. கண்டிப்பா இத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நாளைக்கு வேலை தலைக்கு மேல இருக்குது, அத பத்தி மட்டும் நினைடின்னு சொல்லிட்டு காது மூடிக்கிட்டு அவளுக்குள்ளே பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா ரக் அவ பக்கத்துல வந்து, எனக்கு ரொம்ப ஹாட்டா இருக்குது, நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். ரக், இங்க இருந்து போகாதீங்க, என்ன விட்டு போகாதீங்க. ஏ மிஸ்டர், நீ யாரை கேட்டு கிச்சனை யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு முக் கேட்க, நான் யாரை கேட்கணும்? எனக்கு பசிக்குது, அதனால நான் குக் பண்ணி சாப்பிட போறேன். போர்க்க குக் பண்ணாம ரவா சாப்பிட்டா கண்டிப்பா காது கேட்காம போயிடும் சொல்லிட்டு இருக்கான். என்னதான் நல்ல விஷயத்தையே சொன்னாலுமே இந்த கைமுக் விடவே மாட்டேங்கிற. முட்கூட சண்டை பிடிச்சிட்டே இருக்கா. இன்னைக்கு நைட்டு ஆயிடுது, எப்பவும் போலதான் இந்த கைமுக் அவளோட தொல்லையை விடுற மாதிரியே தெரியல. கான்ட்ராக்ட எடுத்துட்டு வந்து நீட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்ததோடயுமே முட்கு ஒரு மாதிரியே இருந்தாலுமே இதுதான் நடக்க போதுன்னு அவனுக்குள்ள எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பான் போல. அமைதியா அதை ஏத்துக்கிறான். ஃபைனலா நீ என்ன ஏத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுதுன்னு முட் கேட்க, அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. ஆனா ரக் தான் அவரோட மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாரு. ஒருவேளை உனக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு பைபிள் அந்த கான்ட்ராக்டர் எழுதுனாலோ இல்லையோ அதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே மனப்பாடமா ஒப்பிச்சிட்டு இருக்கா. ரக்குக்கு எப்ப உங்களுக்கு பிடிக்காம போகுதோ அப்ப நீங்களே போயிடணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை நான் போக மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவன்னு முட் கேட்க, அது சொல்றதுக்கெல்லாம் உன்னால முடியாது, ஆல்ரெடி அதெல்லாம் டிசைட் பண்ணியாச்சு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் சொல்றது மட்டும்தான் இங்க நடக்கணும்னு சொல்லிட்டு பைபிள் அவளோட இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்குது. ஜஸ்ட் நாவல் எழுதுனா இவ்வளவு காசு வருமானு கேட்டுட்டு இருக்கா முட். நாவல் எழுதுறதுனால அவ்வளவு காசு வரது கிடையாது, இதை தவிர சோர்ஸ் நிறைய இருக்குது. ரக் ரிச்சா இருக்கிறதுக்கு எழுதுறது மட்டும் காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ரக் வந்துட்டான். ஏன்னா நான் ரிச், ஏன்னா நாவல் எழுதுறதுனால 100ல் இருந்து 200K மட்டும்தான் வரும், அது நம்மளுக்கு பத்தாது, அதனால நான் இவ்வளவு ரிச்சும் கிடையாது. அப்படி பார்த்தா எல்லாருமே பணக்காரா தான் இருக்கணும், ஆனா அது ரீசன் கிடையாது. நிறைய சோர்ஸ் இருக்குதுன்னு ரக் சொல்ல, அப்படின்னா எதுக்காக எனக்கு அதிகமா பே பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கா முட். ஏன்னா என்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. முட்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எவ்வளவு காசு வேணும்னு மட்டும் சொல்லு, நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான், உன்னோட விருப்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் முட் சொல்ல. அப்படின்னா நம்ம இதோட செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கைய கொடுத்துட்டு இருக்காரு. தயங்காம முட்டும் அதுக்கு கை கொடுத்துட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டு ஃபைனலா சுகர் ரேடியா மாறிட்டான்னு சொல்லிட்டு வி சொன்னதோடனுமே ஒரு மாதிரி ஆயிடுது. விய பார்த்ததோடனுமே முக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. டே முக், ஏதாச்சும் பண்ணி ஆகணும் டி, ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கும் போது வி கால் பண்ணிட்டா. வி ரக் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? ஒரு பையனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காரு. ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்ன அன்யூஷுவலான சர்வைனரா இருக்குது, இந்த மாதிரி ஒன்னதான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வருது. அவ என்னோட ஃப்ரெண்டு வி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. என் பேரு முட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். ரக்கோட டாய் பாய் வெல்கம் பேக்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இந்த பேர் பிடிக்கல, சுகர் டேடின்னு கூப்பிட்டீங்களே, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. முட், உன்னோட கண்ணு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்கிட்ட இன்னும் நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீங்க என்கிட்ட ஆனஸ்டா இருந்தா நானும் ஆனஸ்டா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உன்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி என்னோட கண்ணுக்கு தெரியலன்னு கைமுக் சொல்ல, என்ன உன்னோட பிரதரை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன ஜலசா ஃபீல் பண்ணாத, உன்னோட பிரதர் உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கா. முக், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, ஆனா நீ எனக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாச்சும் பண்ணன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டர்ட்டியான தாட்ல வேற எங்க பாத்துட்டு இருக்காங்க. நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன் ரக் சொல்ல. ரக், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்க மேல எனக்கு கிடையவே கிடையாது, என்ன டீஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன ஆனந்தம்னு கேட்டுட்டு இருக்கா. அப்படின்னா ரக் என்ன லவ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு முட் கேட்டதோடனுமே அந்த இடத்துல யாருமே எதுவுமே பேசல, வீதா சிரிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டதோடனுமே ரக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரெடிகுலஸா இருக்குது, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஒரு சிலதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா முட். என்னோட ஃப்ரெண்டை பத்தி நானும் சொல்லவே மாட்டேன்னு வீ சொல்ல, எனக்கு வேற வழியே கிடையாது, எனக்கு போட்டுக்கிறதுக்கு துணி எதுவுமே கிடையாது, வரும்போது நான் எம்டி ஹேண்டோட தான் வந்தேன். ரக்கோட ஷர்ட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சு அவனோட ரூமுக்கு போக ட்ரை பண்ணா. முட் விடவே மாட்டேங்கிறா. ஏதாச்சும் சஜஷன் இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கா. முட், நான் உள்ள விட மாட்டேங்கிறேனா, உன்னை பார்த்தாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் என்கிட்ட நீ ஏன் கேக்குறேன்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன நான் சொன்னா நீ போய் வாங்கிட்டு வர போறியா? ஆமா இல்ல, செக்ரட்டரியோட ஜாப் அதுதானே, நீனே போய் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கா. ஆமா நீ தான் போகணும்னு வீ சொல்ல, முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்
இருக்கும்போது ரக்கங்க வந்துட்டான். கைமுக் நாளைக்கு போய் முட்க்கு தேவையானதெல்லாம் நீ தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரக்கங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, எனக்கு அண்டர் வேரும் வேணும்னு சொன்னதோடனே கைமுக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. அவன் சொன்னதை நீ கேட்டல்ல, நீ அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு ரக்க அங்கிருந்து கிளம்பிடுறான். எல்லாருமே அங்கிருந்து போயிட்டதுக்கு அப்புறமா முட்டி என்ன பண்றான்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ண பேப்பரை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். ஒரு சிலதை பத்தி நான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன காசு பத்தலையான்ற கேட்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. லவ் பண்றது என்னோட விஷயம் சேர்ந்தது தானே, எனக்கு அதுதான் முக்கியம். நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், இந்த ட்ரிக்குக்கெல்லாம் நான் விழவே மாட்டேன். கான்ட்ராக்ட்ல எல்லாமே தெளிவா இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது, பாயிண்ட்லெஸ். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல செக்ஸை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறான். முட்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலுமே உன்னோட நம்பிக்கையே விடல. உன்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்ற வார்த்தை எதுவுமே கிடையாதுதான், அதுவும் கரெக்ட் தான். அந்த பேப்பர்ல எல்லாமே உனக்கு முடிஞ்சு போயிடுச்சே. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் ஒண்ணுமே கிடையாது. நீ எனக்கு எவ்வளவு காசுனாலும் கூட எதுனாலும் பண்ணிக்கோ. ஆனா நான் உன்னை லவ் பண்றதை உன்னால நிறுத்தவே முடியாது. நம்ம புது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் போதுதான் உனக்கு அதை பத்தி தெரியும். உனக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீ அனுபவிச்சுக்கலாம். ஆனா நான் லவ் பண்றது மட்டும் மாறாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் லவ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் என்கிட்ட செல்லவே செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா நீ என்ன லவ் பண்ணாத, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதுவே பண்ணு. ஆனா நான் லவ் பண்றத உன்னால ஸ்டாப் பண்ணவே முடியாதே. நான் சீரியஸா ஏதாச்சும் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட மைண்ட நீ ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சடனா ரக்கு கிஸ் பண்ணிட்டு, கிஸ் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணக்கூடாதுன்ற சொல்ல, இது உனக்கு பிடிக்கும், என்னோட சர்வீஸ் உனக்கு எப்ப வேணும்னாலும் நீ ஃபீல் ஃப்ரீயா கால் பண்ணலாம். என்னோட பெஸ்ட் மட்டும் தான் நான் செய்வேன். ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் சொன்னதை திங்க் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவு சாத்திட்டு போயிட்டான். நீ என்ன ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பைபிள லிப்ஸ் தொட்டு பார்த்துட்டு லவ் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு பைபிள கம்முன்னு படுத்துட்டான். அடுத்த நாள் காலையிலே கைமுக்க காட்டினா ஷாப் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. சொல்ல போனா இவ கூட விவியும் வந்திருக்கா. நீங்க என் கூட வரணும்னு எந்த அவசியம் கிடையாது, நானே இதெல்லாம் பாத்துப்புன்னு சொல்லிட்டு இருக்கா கைமுக். நான் உனக்காக வரல, எனக்கு போர் அடிச்சது, நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஷூட்டிங் எதுவுமே கிடையாதான்னு கைமுக் கேட்க, இன்னைக்கு ஒரு புதிய நாள், அதனாலதான் இந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களோட ட்ரெஸ் அப்படியே ஆக்டர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா கைமுக். நான் எதையுமே மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா வி. சரி ஓகே, நம்ம அந்த வழியில தான் போனோம். ரக்க அந்த பையனுக்காக 10 பேண்ட் 10 சட்டு வாங்க சொன்னாரு. அந்த பையன் இந்த துணி எல்லாத்தையுமே அடுத்த ஜென்மம் வரைக்குமே போட்டுக்கலாம், அவ்வளவு வாங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ரக் அவ்வளோ நாள் அந்த பையன் கூட இருக்க போறான் போல, அதனாலதான் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. வி எனக்கு ஒரு டவுட், அந்த பையன் பண்ற ட்ரிக்குக்கு ரக்கு விழுந்துருவாரான்னு கேட்டுட்டு இருக்கான். ட்ரிக்ல விழாம வேணும்னா இருப்பான், ஆனா லவ்ல விழுந்துருவான் வி சொல்ல. சீரியஸா பேசுங்க வி, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கைமு கேட்க, இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் கிடையாது, வா போலான்னு சொல்லிட்டு ஷாப் பண்ண கூட்டிட்டு போயிடுறா. ரக்கோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி கைமுக் செலக்ட் பண்ண, நீ எதுக்காக ரக்கோட டேஸ்டுக்கு மாதிரி எடுத்துட்டு இருக்க? நம்ம ரக்குக்கு எடுக்க போறது கிடையாது, வேற ஒருத்தருக்கு தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வி என்ன பண்றான்னா அண்டர்வேரை எடுத்து காட்டிட்டு, கண்டிப்பா இதெல்லாம் வாங்குறதுக்கு நீ மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா இவங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போகும்போது அது ஒருத்தி பாத்துட்டா. அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன வாங்கிட்டு போனாங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் வாங்கினது எல்லாமே பசங்களுக்கு தேவையான திங்ஸ் தான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. ஆக்டர் விவி தான் அவங்க பார்த்த எல்லாத்தையுமே எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டே போயிடுறா. ஏதோ ஒண்ணு தில்லுமுள்ளு நடக்குது. அடுத்த எபிசோட்ல தான் அதெல்லாம் தெரிய வரும். இன்னொரு பக்கம் ரக்க காட்டினா பைப்புல தூங்குறான், ஆனா அவனால தூங்கவே முடியல, புரண்டு படுத்துட்டு இருக்கான். சரி ஓகே டவுன் ஸ்டோருக்கு போவோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா முடி ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கான். அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ற கேக்க, குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ரக்க ஒரு மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்த்தா எப்படி தெரியுது, நான் ஆம்லெட் குக் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா நீ என்ன சடனா டவுன் ஸ்டோருக்கு வந்துட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் துணி துவைக்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக காமெடி பண்ற? அம்மா எதுக்காக வந்தேன்னு கேட்க, எனக்கு பசிக்குது அதுக்காக தான் நான் வந்தேன் ட்ரக்ஸ் சொல்ல. பசிக்குதா என்ன, உனக்கும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல உன்னோடது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோடது இல்ல, உனக்காக தான் குக் பண்ணிருக்கேன், எனக்கு பயங்கரமா டயர்டா இருக்குது, இந்த இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை பத்தி ஒன்னும் பேசலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆறி போகிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோடது எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி பிளைனா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கானதை நானே குக் பண்ணிக்கிறேன், நீ காரமான சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு முக் சொன்னான். அதுக்கேத்த மாதிரி தான் நான் குக் பண்ணிருக்கேன். ஒரு டைம் நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டுன்னா மறுபடியும் நீ என் மேல கோபப்படலாம், ஃபுல்லா சாப்பிட்டு பார்த்து சூடா இருக்குது. முட்டனை இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறத பார்த்து ரக்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுத்து. மெதுவா சாப்பிட்டுட்டே இருக்கான். எப்படி இருக்குதுன்னு கேட்க, ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிடுறான். எப்படியும் இந்த மாதிரி தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு முட்கு நல்லாவே தெரியும். முட்பாட்டுக்கு அவனோட வேலையை செஞ்சுட்டே இருந்தா ரக்கால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல, தன்னாலே மயங்கிட்டு இருக்கான். லவ் பண்ண மாட்டான், லவ் வராதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேரை பார்த்திருப்போம், இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான், இதுக்கு மேலதான் இருக்குது மெயின் பிக்சர். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ்.